அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னா அது பராசக்தி தான். நான் பராசக்திக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வரல. பராசக்தி படம் எப்பேற்பட்ட தமிழ் உணர்வை நம்மளுக்குள்ளேருந்து வெளில எடுத்துட்டு வருது, நம்மளோட போராட்டத்தை வெளில எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான் அந்த படம். அதை தான் பேச வந்திருக்கேன்னு தவிர நான் பராசக்திக்கு ரிவ்யூ கொடுக்க வரல. அதே போல எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஜனநாயகத்தை பாருங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஜனநாயகனை போய் பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு முக்கியமா தேவைங்கிறது ஜனநாயகம் தான். அதுக்கப்புறம் தான் ஜனநாயகன். நம்மளோட ஜனநாயகத்தை ஒவ்வொரு நாளும் சீர்கொடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயலும் பண்ணிட்டு இருக்கு இந்த மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு. அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் ஜனநாயகன் தான் பார்ப்பேன் அப்படின்னு யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம். இதை சொல்றதுனால உடனே விஜய்க்கு எதிரானவங்கன்னு நினைக்காதீங்க. நான் திமுக தான் இருந்தாலும் சொல்றேன், நாங்க விஜய்க்கு எதிரானவர்கள் இல்ல, விஜயோட அரசியலுக்கு தான், அரசியல் அணுகுமுறைக்கு தான் நாங்க எதிரானவங்க. அனைத்து கதாபாத்திரங்களோட நடிப்புமே மிக மிக அருமையா இருந்துச்சு. அந்த நடிப்புகளை விட அந்த கதை சொல்ற ஒரு ஆழமான ஒரு செய்தி தான் முக்கியமா பார்க்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் இருக்கு, மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கு, வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவங்கள் இருக்கு. சிலவற்றை அது குறிக்குது, சில பேரையும் குறிக்குது. அவங்கள பத்திலாம் நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம் பொதுநலன் கருதி. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுன்னு பெயர் பெற ஒரு முக்கியமான காரணமா இருந்தது தலைவர் அண்ணாதுரை அவர்கள் தான். அந்த அண்ணாதுரை தான் அவரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல யார் ஆட்சி செய்தாலும் அதை அண்ணாதுரை தான் ஆள்வதாக பொருள் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அது போலதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். இந்த பராசக்தி படம் திமுகவுக்கு ஆதரவான படம் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். நீங்க போய் நிச்சயமா படம் பார்த்தீங்கன்னா புரியும். தமிழ்நாட்டோட தலைவர்களை தான் குறிக்குதே தவிர அது திமுக அப்படின்னு குறிக்கல. எதையுமே எல்லாரோட கஷ்டத்தையுமே காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தமிழுக்காக சரி, இந்தி திணிப்பை எப்படி எதிர்க்குது அப்படிங்கிறது தான் இது மொத்த மாநிலமும் சேர்ந்து இந்தி திணிப்பை எப்படி எதிர்க்குது அப்படிங்கிற முக்கியமான டைலாக்லாம் அதுல கொடுத்துருக்காங்க. அதே போல நாங்க இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரவங்களுக்கோ ஹிந்தி பேசுறவங்களுக்கோ ஹிந்திக்கோ எதிரி கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னன்னா, டெல்லி தான் இந்தியாவா? அதாவது இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, டெல்லியில உட்காந்துட்டு நம்மள எல்லாம் நாங்க தான் இந்தியாவே, நம்மளாம் ஒரு ஸ்டேட்டாவே, நம்மள தமிழ்நாடு எப்படி இவங்க முன்னணியாவே இருக்காங்களே, இவங்களை என்ன பண்றேன்னு சொல்லி ஒரு குற்றம் அங்க திட்டம் போட்டுட்டே உட்காந்துருக்குல்ல, அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்தவங்களும் சரி, இன்னைக்கு இருந்தவங்களும் சரி, நம்ம மாநிலத்து மேலதான் ஒரு முதல் கண்ணா இருக்காங்க. தமிழ்நாடை பிடிச்சிட்டா இந்தியாவே பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நினைப்பு. அதை ஒழிச்சு கட்டணும்னா இந்த ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் 2026 கரெக்டான ஆளை பார்த்து நீங்க ஓட்டு போடணும். அவ்வளவுதான் நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? இந்த பராசக்தி படம் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த இந்தி எதிர்ப்புக்கும் உள்ள மாநிலங்களுக்கும் மற்ற ஸ்டேட்ல உள்ள அத்தனை பேருக்குமா சேர்த்து இந்த படத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான இதா பார்க்கணும். நம்ம இப்பவும் சொல்றோம், அதுதான் ஹிந்தி திணிப்புக்கு தான் நம்ம எதிரானவங்களை தவிர ஹிந்திக்காரவங்களுக்கோ ஹிந்தி பேசுறவங்களுக்கோ ஹிந்திக்கோ என்னைக்குமே நம்ம எதிரி கிடையாது. ஏன்னா உங்க மொழி உங்களுக்கு பெருசுங்கிறப்ப எங்களுக்கு எங்க மொழி பெருசு. அதே போலதான் நாங்க எங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்க இங்க தமிழை கத்துக்கோங்க, எங்களுக்கு வேணும்னா நாங்க அங்க வரப்ப இந்தியை கத்துட்டு போறோம். இதுல ஹிந்தியை திணிச்சாதான் நீ இது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையா கிடையாது. முதல்ல அடிப்படை உரிமையை நீங்க எங்கள்கிட்ட பறிச்சுக்கவே என்னைக்கும் முடியாது அப்படிங்கிறத நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். இந்த பராசக்தி படத்தை நிச்சயமா அனைவருமே ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். அதை பார்க்கறது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த படத்துல சொல்றது போல தீ பட்டி தொட்டி எங்கும் பரவணும். நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வெகுண்டு செஞ்சிருக்கு அந்த படம். அதே போல எல்லாருமே செயல்படணும். பக்கத்துல இருக்கிற அநியாயத்தையாவது தட்டிக்கணுங்க. நீங்க தீப்பந்தத்தை எடுத்து தீய கொளுத்தலனாலும் சரி, பக்கத்துல உங்களை சுத்தி நடக்கிறத நிச்சயமா எதிர்த்து கேளுங்க. அதே போல இந்த படத்துக்கு முக்கியமா ஒரு சொல்றது என்னன்னா, நம்ம 2026 எலெக்ஷன்ல பெரும் தீ இந்த படத்தினால பரவும் அப்படிங்கிறது தான் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னா, டெல்லியில உட்காந்துட்டு நம்மள ஆட்சி செய்யற இந்த சங்கி கூட்டமா இல்ல இந்த தமிழ்நாடான்னு பாக்குற முதல் தேர்தலா இருக்கும். பெரும் சேனை ஒன்று தேவை. வெல்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ். இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.